பேச்சுவார்த்தைங்கிறது எப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறீங்களா? தொடர்ந்து திமுக ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 கட்சிகள் தான் இருக்கு. நீங்க கட்சிகள் வந்தா கூட இங்க எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிவாகும். அதாவது இன்னைக்கு தேதி 18, இன்னும் 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்க எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமா சூறாவளி சுற்றுப்பயணத்துல இருக்காரு. கடுமையான விமர்சனங்களை அதிமுக முன்னாடி வைக்கிறாரு. ஓட்டையெல்லாம் இல்ல ஓட்டைங்கிறாரு. ஓகே, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாதிப்பை ஏற்படுத்தாதா? துணை கேள்வி சேர்ந்தால திருநெல்வேலி தொகுதியில இருந்து நீங்க தொகுதி மாறுறீங்க, பயந்து போய் தொகுதி மாறுறீங்கன்னு ஓபி ரவீந்திரநாத் சொல்றாரு. 2 பேரும் சொல்லி இந்த தொகுதி நாமினேஷன் போட்ட பிறகு அவர் சொன்னா நல்லா இருக்கும். இபிஎஸ் நீங்க மாலையில சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்க தொகுதி பங்கீடு தொடர்பா இன்னைக்கு மாலையில முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இங்கதான் இருக்கேன். போன உடனே சந்திச்சு பேசிடுறேன். குறிப்பா இப்ப சட்டம் ஒழுங்கு இஷ்யூ, நீங்க ஏற்கனவே போகக்கூடிய விளாத்திக்குளம் இஷ்யூ 8வது நாளா இதுவரை இந்த மாதிரி கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா உடலை வருத்தமான பதில். அதுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பலமான கூட்டணி, 4 முனை கூட்டணி அப்படிலாம் பேசுறீங்க, கேக்குறீங்க. ஒரு உண்மையான விஷயத்த யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தினசரி பத்திரிகையை திரும்பி பார்த்தா பக்கத்துக்கு பக்கம், ஒரு பக்கம் இல்ல பக்கத்துக்கு பக்கம் இன்னைக்கு கஞ்சா போதை போட்டுட்டு கற்பழிப்பு, கொலை, இப்படி இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் சிந்திச்சு பார்க்காங்க. 2 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 60 மூதாட்டியும் விட்டு வைக்கல. இதுக்கான காரணம் கஞ்சா. கிட்டத்தட்ட 8900 படுகொலைகள் நடந்திருக்கு. 1977 பெண்களுக்கு எதிராக, இதுல 8900ல 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிரான, அதுலயும் 387 பேர் குழந்தைகளுக்கு எதிரான. எல்லாமே காரணம் கஞ்சா. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க இந்த 5 ஆண்டுல. இந்த ஆட்சியை கூட்டணி பலம் அதெல்லாம் சொல்றீங்களே, மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இதை பார்த்து ஏன் அப்படின்னு இப்படி நடக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? மக்களுக்கு உணர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் 5 வருஷம் ஆளணும்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். அதிமுகவினருடன் காலையில மீட்டிங் நடந்தது, எதுவும் ஸ்பெஷலா உண்டா சார் திருநெல்வேலி? நாங்க இன்னைக்கு விளாத்தி சொல்ல மறந்துட்டேன்ல. இன்னைக்கு நாங்கெல்லாம் கூட்டணி தானே இப்போ. அதனால இப்போ எங்க போனாலும் போராட்டம் நடத்தினாலும் எந்த நிலந்தாலும் அதிமுக தேசிய ஜனநாயகம் அனைவரும் ஒன்றாதான் செல்வோம் நாங்க. அதுல இன்னைக்கு விளாத்திகுளத்தில் நடந்த சம்பவம், +2 படிக்கக்கூடிய மாணவி. நீங்க எல்லாம் பெருசா கேக்குறீங்க. நீங்க லைவ்ல போட்டிருந்தா பொதுமக்கள் இதெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். நாளுக்கு நாள் காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு படுகொலைகளும் கற்பழிப்பு சம்பவம். விளாத்திகுளத்துல +2 படிக்கக்கூடிய மாணவி SSLCல 500க்கு 495 மார்க் வாங்கி. அந்த பிள்ளையுடைய கனவு என்னவா இருக்கும்? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு SP ஆகணும். அந்த பிள்ளையுடைய கனவு இருக்காதா? அந்த தாய் தந்தையுடைய எண்ணங்கள் அப்படி இருக்காதா? ஆனா படுபாவிகள் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. யாருடைய ஆட்சியில? மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதெல்லாம் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அந்த தாய் தந்தையோட மனசு எவ்வளவு துடிக்கும். 1 2 ஒரு நாள் 2 நாளா தினசரி நாங்குநேர்ல கஞ்சா போதையை போட்டுட்டு ஓட வரப்போடலாம் வெட்டுறாங்க. இது நாங்குநேர்ல ஏதோ ஒண்ணு நடக்குன்னு பார்த்தா மறுநாள் சிவகங்கையில அதே மாதிரி நடக்கும். சிவகங்கையில ஒரு லாக்அப் மரணம் நடந்துச்சு. முய்யோன்னு கத்துனாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. இப்ப 36 லாக்அப் டெத் மரணம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னுடைய அண்ணனை போய் பார்க்க போன ஒரு பெண்ணை அங்கவுடைய காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணையே மானபங்கப்படுத்தி கேள்வி கேட்கிறார். பெண் காவலர்களா ஆண் காவலர்கள் ஸ்டேஷன்லயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. யாருடைய ஆட்சியில் நடக்குது இதெல்லாம்? நீங்க கூட்டணி பத்தி பேசுறீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அதுக்கு பிறகு ஓட்டு போடுவாங்களா? முன்னாள் அமைச்சர் சொல்லி இல்ல உண்மைதான். என்னன்னாக்க நான் அன்னைக்கு சொல்லும் போது இப்போ டொமஸ்டிக்ல 20 நாளைக்கு புக் பண்ணா 20 நாள்ல கொடுக்குறாங்க. கமர்ஷியல்ல தட்டுப்பாடு இருக்குது. ஆக அது பார்
உங்களுக்கு தெரியும், இது ஒரு வேணும்னு நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை. உலகம் வந்து இப்போ வார் நடக்குது. ஈரான் வழி அவருடைய கப்பல் வந்து இப்போ நம்ம கப்பல் வந்துட்டு இருக்கு இப்போ. அதனால அநேகமா இன்னும் 10-15 நாளையில அதுக்கான தீர்வு ஏற்படும்.